ராசா என்கின்ற பிரதேசம் பலஸ்தீனியர்களுடைய கைகளிலே இருக்க வேண்டிய நிலையில் இருந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நடைபெற்ற இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக அல்லது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் தொடர்பாக இந்த விவகாரம் என்பது நீண்டு சென்றிருந்தது. அதாவது உலகின் வேண்டுகோள் என்பது இஸ்ரேலால் ஏற்கப்படவில்லை. பலஸ்தீனர்களை உலகமே உற்று பார்த்து அல்லது மிகவும் கவலை கொண்டு கவனித்த ஒரு விடயமாக பட்டினி சாவிற்கு தள்ளியதாகவும் சுமார் 70,000 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் அல்லது அதையொத்த 2 மடங்கு பலஸ்தீனியர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களை சின்ன பின்னப்படுத்திவிட்டது. மத்திய கிழக்கின் இருந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அங்கே ஏற்பட்ட கடல் பாதை சுணக்கங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதாகவும் உலக பொருளாதாரம் என்பது மீண்டு வளர்வதற்கான ஒரு சாத்தியமாகவும் நாங்கள் பார்க்கலாம். இருந்த பொழுதிலும் காலம் இதற்கான பதிலை எங்களுக்கு தந்து செல்லும். இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது வந்திருக்கிறது. அதாவது இந்த இஸ்ரேலிய சிறைகளில் கைதிகள் பரவலாக துன்புறுத்தப்பட்டார்கள், அங்கே மனித உரிமைகள் நடைபெற்றிருந்தன, அவர்களுக்குரிய உணவுகள் வழங்கப்படவில்லை என்று பல குற்றச்சாட்டுகள் இந்த இஸ்ரேலிய அரசு மீது சுமத்தப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், மிகவும் அலாதியான பணங்கள் வரப்போகின்றன என்று. அங்கே காசாவை நோக்கி அங்கே பணம் வந்து உடனே செய்ய போவது ஒன்றுமில்லை, எல்லாமே அமைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மனம் என்பது மீள் அமைக்கப்பட வேண்டும். அந்த மன அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும். எனவே அதற்கான காலம் என்பது சுமார் 50 ஆண்டுகளாவது எடுக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாத இஸ்ரேலிற்கான ஆயுத விநியோகங்களை அல்லது ஆயுத ஏற்றுமதிகளை பல நாடுகள் இந்த போரின் ஆரம்பத்திலேயே நிறுத்தி இருந்தன, குறிப்பாக கனடா உள்ளிட. கனடா இந்த போர் ஆரம்பித்து இனப்படுகொலை விவகாரமாக மாறி வருகின்ற காலத்தில் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்து அங்கே அவர்கள் மேற்கொண்ட ஆயுத விநியோகங்களோ அல்லது இராணுவ வாகன விநியோகங்களையோ நிறுத்தி இருந்தது.